இருக்கிறாங்க. வலி எத்தனை நாளா இருக்கு? 25 வாரமா. 25 வாரமாவா? போஸ்டர் அடிச்சு விழா கொண்டாடு. இங்க என்ன படமா ஓடுது? சீக்கிரம் மருந்து கொடுங்க. கொஞ்சம் மருந்து அரைச்சிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அரைச்ச மருந்தோட வானா அம்மியோட வந்திருக்கியே. டேய், என்னடா விசில் அடிக்கிற? எனக்கு வயிற்று வலிச்சா வாயில இருந்து சத்தம் வரும். அப்படியா? நீ உள்ள போ. இனிமே உன் வாயில இருந்து எதுவுமே வராதபடி பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க. என்னடா? ஒண்ணும் இல்ல, மருந்து. கண்டதை குடிச்சு ஏதாவது ஆயிட போகுது. ஐயோ, இதே எடுத்தா ஏன் கத்துற? எடுத்துட்டு போங்க. என்னங்குது? வாழை குருத்து லேகியம். எதுக்கு? ராத்திரி 12 மணிக்கு உன் பல்லுல படாம இத முழுங்கணும். என் வாய்க்குள்ள போகாத. வாய்க்குள்ள வச்சு என்னப்பா அப்படி வாசிக்கிற? இல்லங்க, தண்ணி சாப்பிடணும். தண்ணி சாப்பிட நான் செத்து போயிருவேன். அத தானப்பா நான் எதிர்பார்த்தேன். அப்ப இங்க செத்துறவா? இங்க செத்தா அப்புறம் சாட்சிக்கு என்ன கூப்பிடுவாங்க? வாசலுக்கு வெளியே போய் சாவு. நான் தண்ணி கொண்டு வரேன். எவ்வளவு காசு? எங்க ஆளை காணா? போயிட்டான் போல இருக்கு. உண்டியில உடைச்சு காசு எடுத்துட்டு போயிட்டானு. அடே பணம் கொட்ட தலையா, அங்கே இங்கே உண்டியில உடைச்சு கடைசியில என் வீட்டு உண்டியிலேயே உடைச்சிட்டியா? இருடா, இந்த உண்டியல் மாதிரியே உனக்கு ஒரு உண்டியல் வச்சு உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். மெதுவா குடுறா. நான் என்ன மொத்தமா கொடுக்குறேன்? ஒத்தரம் தானே கொடுக்குறேன். அண்ணனுக்கு சண்டைனா சக்கர பொங்கல் மாதிரி, அவங்களுக்கு அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுந்துச்சு. சும்மா இருடா தம்பி, எப்பவுமே கொஞ்சம் நிதானம் தேவைப்பா. நமக்கு எதுக்கு சண்டை சச்சரவெல்லாம்? அட சும்மா இருக்க பாபா, அடிக்கிற நேரத்துல அடிக்கப்படணும். உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், பள்ளிவாசலுக்கு போக தெரியும், தொழுவ தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். தம்பி, மீன் மார்க்கெட்ல இருந்து கூட்டுறவு சங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இது எனக்கு கிடைச்ச சம்பள பணம். கொண்டு பெட்டியில வைக்கிறேன். இல்ல பாபா, உங்களுக்கு கிடைச்ச சம்பளத்தை நீங்க உங்க உண்டியில போட்டுருங்க. சரிப்பா. உண்டியலங்க அடிச்சண்ணா, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண உண்டியல் இல்ல. பாபா மெக்காவுக்கு போறதுக்காக சேர்த்து வைக்கிற உண்டியல். அதை தொட்ட உடம்பெல்லாம் அக்கக்கா கலண்டு போகும். ஐயோ, நான் உண்டியல் உடைச்சாகணுமே. ஒழுங்க ஒத்தரம் கொடு. உணர்ச்சி வசப்பட்டேன். என்னடா பண்ற? வைக்கிறேன். அறிவேட்ட முண்டம் இப்படித்தான் எதம்மா கொடுக்கணும். முதல்ல குடுத்திய முள்ள மண்டை குத்துற மாதிரி. அது இரவல் கையாச்சா, சில நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், சில நேரத்துல லைட்டா இருக்கும். என்ன இது மட்டும் மல்லிக்கு தெரிஞ்சது தோடி முடிச்சு போயிருக்கும். அப்படியா? ஏண்டா கடல, அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிற? தங்கமான பொண்ணு, வைரமான பொண்ணு, வெள்ளியான பொண்ணு, உண்டிய கொடுத்த பொண்ணு. ஏய், நேத்து கேட்டதுக்கு அந்த பொண்ணை பத்தி தப்பா சொன்ன? ஐயோ, நான் என்ன சொன்னேன்? சத்தியமா நான் சொல்லல. உனக்கு வர ஜாஸ்தியா போச்சு. ஆமா, என்ன சீக்கிரம் அந்த பொண்ணுகளுக்கு ஒரு தாலியை கட்டுறது? கட்ட வேண்டியதான். எனக்கும் ஆசை இல்லாமையா? இருந்தாலும் வயசுக்கு அந்த தங்கச்சியை வீட்டுல வச்சுக்கிட்டு நாம கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லதில்ல. தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், நேர அந்த மருத கிட்ட போய் பொண்ணை கேட்டு கல்யாணத்தை முடிச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஜக ஜகா? ஏயா, என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கல, ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வந்து ஒத்தரம் கொடுத்திருப்பேன்ல. அண்ணே, தூக்கம் வரல, கொஞ்சம் பாட்டு கேட்டு படுப்புமே. இவர் பெரிய பாகவதர் பரம்பரை, பாட்டு கடத்தம் தூக்கம் வருமா? சரி வை. என்ன பண்ணிருக்கோ? அண்ணே, என்ன உங்க ஆள் பாட்டு மாதிரி கேக்குது? கொஞ்சம் சவுண்ட் கூட வை. உங்க ஆள் பாட்டுன்னு சொன்ன உடனே சவுண்டா வைக்க சொல்லிருக்கேன்.
என்னம்மா இப்படி இறக்கி ஓடியாரு? ஐயோ, என்ன கூப்பிடுறதுக்காக இந்த பாட்டை இவ்வளவு சத்தமா வச்ச? நான் வைக்கல, ஆல் இந்தியா ரேடியோ வைக்குது. யார் வச்சா என்னையா? இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் என் மேல ஆசை வரலையா? இவங்க பெரிய கடல் கண்ணி, இந்த பாட்டை கேட்டது இவங்க மேல நான் சொக்குறதுக்கு. இந்த எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். நீ முதல்ல இருந்து போ. யோ, யாரையா இந்த பொண்ணு? எத்தனை நாள் நடக்குது இந்த கூத்து? ஓஹோ, அதுக்கு தான் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்தியோ? நீ நினைக்கிற மாதிரி இது வேற யாரும் இல்ல, நம்ம கடலரச. தூங்க விட மாட்டீங்களே. என்ன எத்தனை நாளா நடக்குது இந்த குக்கூத்து? இதுக்குதான் என்ன காலகாலம் தூங்க சொன்னியா? அடைச்சி நீ வேற. நம்ம வச்சோம்ல, அதான் மல்லி வந்துருச்சு. அப்ப லில்லி பாட்டு வச்சா லில்லி வந்து நிக்குமா? உன்னையே இங்க வந்து படுக்க சொன்னது? அப்ப நீ வந்து படுத்துக்க. நான் தான் தினமும் இவரோட படுத்துக்கேன். பெருசா கேட்க வந்துட்டாளுங்க. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறப்பா. என்ன கவனிக்காத, இவரை கவனி. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா நீ முதல்ல இருந்து போ. போனா அடச்சிப்பா பட்ட பகல்ல போய் இதுக்கு என்ன தேனைட்டா பிரிச்சு கொடுக்க முடியும்? கிடைக்கும் போது கடிச்சுக்கிற வேண்டியதான். நான் என்ன மாங்கனியா? நீங்க கடிஞ்சிட்டாலும் இந்த கடலத்துக்கு எப்போ குறுக்கு அது எப்படி இடிக்கும் போது கூட இவ்வளவு சோமா அடிக்கிற? என்னங்க, எத்தனை நாளைக்கு தான் நாம இந்த படகு பக்கமும் பாறை பக்கமும் சுத்திட்டு திரியறதா? இன்னும் 1 or 2 daysல அப்புறம் நாம 2 பேரும் பீனாங்க போறோம். பின்னாங்க? அது எங்க இருக்கு? மேலூர் பக்கத்துல இருக்கு. என்னமோங்க, உங்களை நம்பிதான் என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். கண்ணை கருப்பாயி, கவலைப்படாத. என் பேர்ல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காகத்தான் உன் பேர்ல ஒரு கப்பலே வாங்கி விட்டுருக்கேன். கப்பலா? பாக்கலையா? அதோ பாரு, எவன் கப்பலோ பாரு பாரு, நல்லா பாரு. என்னங்க, உங்களால ஒரு துடுப்பு கூட வாங்க முடியாதுன்னு நினைச்சேன். எப்படிங்க இவ்வளவு பெரிய கப்பல் என் பேர்ல வாங்குனீங்க? 10 காசு வச்சு இந்த கப்பலை வாங்கினேன். அதை விட எனக்கு சும்மால் மேட்ரு. என்னங்க, எனக்கு கைவிட்டுட மாட்டீங்களே? என்ன நொட்டி நினைச்சியா? உனக்காக ஒரு கப்பலே வாங்கி விட்டுருக்கேன். இன்னும் என் பேர நம்பிக்கை வரலையே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு ஒரே ஒரு புருஷன். வா, இன்பள்ளத்தில் நீந்தி ஆடுவோம். சத்தியமா? சத்தியமாக. இன்பம் பொங்கும் வெண்ணிலா. ஐயோ, இந்த கடலரசன் காதல் பண்றது இந்த கடல் தேவிக்கே பிடிக்காத. எங்க இங்க எந்த போட்ட யார் தள்ளி இருப்பா? இந்த ராமு பைய, இவனும் காதல் பண்ண மாட்டான், அடுத்தவனையும் காதல் பண்ண விட மாட்டான். இப்ப என்னங்க பண்றது? அடுத்த போட்டு போவோம். ஐயோ, எங்க அப்பா கோப்படா. என்னங்க ஓடிட்டீங்க? சத்தியம் பண்ணீங்களே? சத்தியமாவது பத்தியமாவது என்ன விடு. உங்க அப்பா பார்த்தா என்னை அரைச்சு லேகி பண்ணிடுவான். என்ன இன்னும் அந்த கடல் பண்ணி வரலையா? வந்துட்டான். எக்கச்சக்கமா மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படி சிரிச்சுட்டு வர்றான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம். ஓட்டுநரே, சீக்கிரம் கரை கொண்டு போ. ஓடியாங்கடா ஓடியாங்கடா, குடிங்க. என்னை பத்த தாயே, பெரிய கப்பல் ஓட்டிய தமிழ கட்டி பிடிச்சு வரவேற்பு கொடுக்குறீங்க. மீன் பிடிக்கத்தானே போனேன். 400 மைல் போனே. சிலோனுக்கே போயிட்டியா? சிங்கப்பூருக்கே போயிட்டேன். என் மாமா நிறைய மீன் பிடிச்சு வந்திருப்பா. வாமா. என்னடா போட்டு மட்டும் தான் இருக்கு, மீனை காணா? போன இடத்துல ஏகப்பட்ட மீன் பிடிச்சு அங்கேயே வச்சுட்டியா? அட, எங்க வகுத்து கொட்டுறீங்க? எறா மீன் என்ன, சொரா மீன் என்ன, கெண்ட மீன் என்ன? ஏன்டா பிடிக்கல? வலையை எடுத்துட்டு போக மறந்துட்டேன். உனக்கெல்லாம் ஒரு லுங்கி, ஒரு துண்டு, இதுல கடலரசன் பேர். இப்படியே ஏத்துனா ஐயா, நாளைக்கு பாருங்க, வலையை எடுத்துட்டு போறேன். போட்ட மறந்துடுவேன். சரிங்க. மகளே கருப்பாயி, என்னப்பா? வா, வழக்கம் போல மீனை கடையில வாங்கி சாப்பிடலாம். ஹலோ. எஸ் 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 சொல்றியா? வா, நீ என்ன அங்க பாக்குற? வைத்தியர, தள்ளிட்டா போற, உன் மகளை ஒரு நாளைக்கு தள்ளிக்கிட்டு போயிடுறேன். இதுக்குள்ள போடு. ஏய், என்கிட்ட பாம்பு கொடுத்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருந்தேன். என்ன? சரிங்க. ஏய், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுடா. சரிங்க. ஐயோ, இவன் சரியா வர மாட்டான் போல இருக்கு. இந்தா வரங்க. சரிங்க. ஐயோ, நம்மளே குழப்பிட்டானே. போடா. டேய் நொங்கு தலையா, என் வீட்டுல உண்டியில உடைச்சு பணம் எடுத்தீல, பழிக்கு பழி. இந்த உண்டியில உடைச்சு பணம் எடு, பாம்பு படம் எடுக்கு. கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? என்ன சொல்றீங்க? நீ என்னமோ சொல்லுவிய, எனக்கு தெரியாம இந்த ஊர்ல உண்டியிலே இருக்காதுன்னு. இருக்க எங்க? ஊருக்கு கடைசியில முந்திரி தோப்பு நடுவுல ஒரு பெரிய பானை இருக்க. அண்ணன் வாங்க போய் உடம்பம். நீ மட்டும் அதுக்குள்ள கை விட்டு எடுத்த கொத்தும். கொத்துமா? பணமா கொட்டும். அதுக்கப்புறம் நொர நொறையா உனக்கு கொட்டும். உன் கருப்பு கலரு ப்ளூ கலரா மாறிடும். ப்ளூ கலரா மாறா? நீ கடலரசனாச்சா,
கடலும் புழு நீயும் புழுன்னு சொல்ல வந்த. என்ன கூட ரொம்ப நாளா கலரானும்னு ஆசை. பாரு, இதுக்கப்புறம் உன்னால பேசவே முடியாது. என்ன நானும் பாக்குறேன், ஆரம்பத்துல இருந்து அவசரமா பேசிட்டு இருக்கீங்க. பணம் கிடைச்ச சந்தோஷத்துல வாயடைச்சு போவேன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? வாங்க, தப்பா கிளிய போது வாங்க. எங்க உண்டியல இங்க அதோ தெரியுது பாரு, அதுதான். அடே அப்பா, எவ்வளவு பெரிய உண்டியல உனக்காக செஞ்சது. எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு நீளம் இருக்கும். இவ்வளவு நீளம் இருக்குமா? இவ்வளவு பணம் இருக்கும். அப்படியா? வாங்க போய் உடைப்போம். நான் வரல. உண்டியல் காசுலாம் எனக்கு வேணாம், உழைக்கிற காசு தான் எனக்கு வேணும். சரி. கொஞ்சம் நில்லு. கடைசி திரவியா நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் பணக்காரன் ஆயிடுறியா? எங்கிட்டக்கா உன்ன பாம்பு டொங்குன்னு கொத்த போது பாரு. இன்று முதல் கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா, அதோ அங்கே இதோ இங்கே. நாம இங்க நிக்க கூடாது. அவன் சாவே நம்ம கண்ணால பாத்துட்டு தான் போகும். இங்க விட்டு ஒண்ணு ஒண்ணா எடுக்கிறத விட ஐயோ பாபு, ஐயோ அட பாவி, வயிற்று கொலை. கொம்பு தேனை எடுக்க மலை ஏற போற கிளியே, பம்பு தும்பு எதுக்கு ஏன் பஞ்ச வர கிளியே, செம்பு பால காய்ச்சி கொஞ்சம் சீனி போட்டு தாரே,